Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. அந்த காலகட்டத்தில் படங்களை ஒத்துக்கிறதுக்கு என்ன முதல்ல முக்கியமான அடிப்படையாக இருந்தது உங்களுக்கு? எந்த அடிப்படையில் படங்களை ஒத்துக்குவீங்க? நான் எப்போவுமே நான் அந்த டைரக்டர் இன்ஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன். நான் டைரக்டர் வந்து கதை சொல்கிறதோ இல்லை வேறு இன்னொருத்தரோட கதையை டைரக்டர் எப்படி பண்ணுவாராங்கிறது எனக்கு தோணணும். நல்லா பண்ணுவாரோன்னு ஒரு நம்பிக்கை வந்தால் பண்ணுவேன். ஏன்னா கதையை ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது நான் நம்புகிறேன். பட் கதை விட இயக்குனர் நல்லா இருக்கணுங்கிறது தான் நான் நம்புகிற விஷயம். எவ்வளவோ நல்ல கதைகள் டைரக்ஷன் சரியில்லாமல் ஃபெயிலியராக இருக்கிறது பார்த்துருக்கேன். சுமாரான கதைகள் டைரக்டர் ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணும்போது படம் பெட்டராக இருக்கிறது நான் பார்த்துருக்கேங்கிறதுனால எனக்கு டைரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கதை நெக்ஸ்ட்டு நிச்சயமாக ஒன்றுக்கு ஒன்று அதுக்காக பிரித்து பார்க்க முடியாது. பட் டைரக்டர் டேலண்ட்டு, அவருக்கு இருக்கிற அந்த பசி, அவருக்கு இன்ஸ்டிங் பார்த்தா எனக்கு என்னமோ தோணும். அவ்வளோதான். உங்கள் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படமான உதயகீதத்தை கொடுத்தவர் கே. ரங்கராஜ். ஆமாம். அவரோடு இணைந்து, அவரும் பாரதி ராஜாவுடைய உதவியாளர் தான், அவரோடு இணைஞ்சு பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. ரங்கராஜோட பணியாற்றியது எப்படி இருந்தது சொல்லுங்கள். அதுதான் உங்கள் டீம்லேருந்து தான் வந்தவர். அவர் ஃபஸ்ட் பாயிண்ட் பாரதி ராஜா ஸ்கூல் தான். அவர் நெஞ்சமெல்லாம் நீ தான் ஃபஸ்ட் படம் எனக்கு. அது சங்கர் கணேஷ் மியூசிக்கு, ஆல் சாங்ஸ் சூப்பர் ஹிட். ப்ரொடியூசர் திலக் அதான் எடிட்டர். நான் பண்ண எத்தனையோ நல்ல விஷயங்கள், பெருமைப்படக்கூடிய விஷயங்களே இதெல்லாம் விஷயங்கள். ஒரு ஆர்ட்ஸ் கிருஷ்ணன், மீடியேட்டர் சீதாராமன் அப்படி இருந்தார். ஆமாம். அவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூசர் ஆக்கி ஒரு படம் பண்ணேன். குமுதம் செல்லப்பா ஒரு தடவை வந்தார். அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதோ பிரச்சனைகள் சொல்லும்போது இன்டர்வியூவில் விட்றா, அப்புறமா என்னடா உனக்கு என்ன பிரச்சனைனா ஏதோ பர்சனலாக பேசினார் 1 to 1. அப்போ நீ என்ன ப்ரொடியூசர் ஆக்குனா உனக்கு ஓகேடா இப்போ அப்படின்னு. என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைடா நீ செட்டில் ஆகிடா, நீ என்னடா புலம்பிகிட்டே இருக்க. சாரி, இப்படி வார்த்தைகள் சொல்லக்கூடாது, பட் ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் அதுதான் முக்கியம் தாண்டான்னு சொல்லி ஒரு படம் உருவாக்குனது தான் லாட்ரி டிக்கெட். அவர் தான் அப்புறமா வடிவேலை கூட்டிகிட்டு வந்து என் சார்பாக இவர் இருப்பாருன்னு, நீ தான் பொறுப்பு. அப்போது அப்படி அந்த டைமில் அப்படி உருவான ஒரு ப்ராஜெக்ட் தான் லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஒரு ப்ரொடியூசர்கள், அது கூட ப்ரொடியூசரானால் தெரிஞ்ச சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். அந்த ஆர்ட்ஸ் கிருஷ்ணன், அந்த மீடியேட்டர் சீதாராமன் சேர்ந்து ஒரு 2 பேருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி என்னாலே முடிஞ்சுது, பண்ணக்கூடியது. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிறதா இருந்தான்னு சொல்லி நிறைய ஒரு புது முக ப்ரொடியூசர்களுக்கு வாய்ப்பு தந்தேங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. பட் அவங்க ப்ரொடியூசர் ஆகிறதுக்கும் நான் ஒரு காரணம்னு சொல்கிறேன். டைரக்டர்களாகட்டும், ப்ரொடியூசர்களாகட்டும், எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள். ஐ எம் ஸோ ப்ரவுட். அந்த படங்கள் எல்லாம் நல்லா போச்சுங்கிறது தான். இப்போ பிரபலமான நடிகர்களை ரசிகர்கள் மட்டும் இல்லை, திரைப்பட தயாரிப்பாளர் சந்திக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வெள்ளி விழா நட்சத்திரமாக இருந்தபோது எல்லாரையும் வந்து சர்வசாதாரணமாக சந்திச்சிங்க. தயாரிப்பாளர்களையும் சரி, ரசிகர்களையும் சரி. எப்படி அந்த ஒரு மனப்பக்குவம் வந்தது? அதுக்கு உங்களை தயார்படுத்திட்டீங்களா? இயற்கையாக அமைஞ்சதா? இயற்கையாக தான் அமைஞ்சது. நான் எப்போவுமே அப்படி தான், இப்போவும் அப்படி தான், அது எப்போவுமே அப்படி தான். நான் என்ன வந்து கூட்டணியை இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறவன். அஃப்கோர்ஸ் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நம்புகிறவன் நான். கூட்டணி தான். ஒரு படத்துக்கு டைரக்டரோ, ஸ்டோரி ரைட்டரோ, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், ப்ரொடியூசர், கூட்டணி சக நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் எல்லாம் ஒரு செயினாக இருந்தால் தான் பொதுவாக ஜெயிக்கிறது ஈஸி. ஸோ அவங்க எல்லாரோட ஆதரவு இருக்கணுங்கிறது தான் என்னோடய வாய்ப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு முதலாளி மாதிரி எனக்கு ப்ரொடியூசர். அவரால் தான் நம்ம வாடுறோம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அவருக்கு காட்சிட்டு கொடுக்குறோங்கிறத விட சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறோம், சும்மா பார்க்குறது இல்லை எல்லாம். ஸோ அதனால் என்னோடய இயல்பாகவே நான் எப்போவுமே என்னோடய ப்ரொடியூசர் டைரக்டருக்கு மரியாதை கொடுக்குறது மட்டும் இல்லை, அவருக்கு முதல் இடத்துல வைப்பேன். அதுதான் என்னோடய இயல்பான விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நீங்கள் நடித்த படம் கிருஷ்ணன் வந்தால், அது வந்து தேங்காய் சீனிவாசன் தயாரித்த திரைப்படம். ஒரு பக்கம் நடிகர் தேங்காய் சீனிவாசன் தயாரிப்பு, இன்னொரு பக்கம் ஹீரோ சிவாஜி. எப்படி இருந்தது சிவாஜியோட நடித்த அனுபவம்? சிவாஜி சாரோட அதுக்கு முன்னாடியே நான் கருடா சௌக்கியமான ஒரு படம் நடித்தேன். ஆமாம், நம்ம சேதுராமன் படம். கிரேட் டைரக்டர் ஏவி பிரகாஷ் ராவன் சொல்லி லெஜெண்டரி டைரக்டர், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது பண்ணேன். இது வந்து தேங்காய் சீனிவாசன் சார் நம்ம வீடு ஆப்போசிட்லேயே இருப்பார், நம்ம லாய்ட்ஸ் வீட்டில். டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு தடவை அவர் வீட்டு பால்கனிலேருந்தே என்னை பார்க்க முடியும். அவர்
போகும்போது வரும்போதெல்லாம் பேசுவார், வருவார், வீட்டுக்கு வருவார். பேசும்போது ஒரு படம் பண்ணோம், யாரும் கால்ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பொதுவான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு அவர் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு அன்பு, பாசமும் ஒரு மரியாதையும், அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லா பார்த்துருக்கோம், மாடர்ன் ட்ரெஸ் படத்துலேருந்து எல்லாம் பார்த்துருக்கோங்கிறதுனால நம்ம படம் பண்ணலான்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன், அதை நீங்கள் ஒரு அப்போ ப்ராஜெக்டாக ஓகே நீங்கள் ப்ராஜெக்டாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் நடித்து இருந்த ஒரு ட்ராமா நாடகம். அந்த நாடகத்தை நான் படம் பண்ணுறதா இருக்கேன், எனக்கு இவரெல்லாம் ஹெல்ப் பண்ண நான் இப்போ பண்ணுறேன், நீங்கள் யாரை வச்சு வேணாலும் படம் பண்ணுங்க, உங்களுக்கு அதில் நீங்கள் லாபம் பார்க்கணும். என்னோட இயல்பான ஒரு விஷயமே, ஒருத்தருக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா நம்மளாலே ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது பொதுவாக. ஸோ அப்படி உருவான படம் தான் கிருஷ்ணன் வந்தார். அதில் இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சிவாஜி சார் மட்டும் இல்லை, நம்பியார் சாமியோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, தங்கவேலு சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதெல்லாம் கிரேட். நமக்கு அவங்களோட பக்கத்தில் நின்று நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. அதெல்லாம் எத்தனை படங்கள் சிவாஜி சார் பார்த்துருக்கோம், ஏன்னா லைப்ரரி தானே சிவாஜி சார். அவரை பற்றி என்ன நம்ம எல்லாம் இல்லை, சிவாஜியோட பேசக்கூடிய வாய்ப்பு. ஆமாம் 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 ஆமாம். எப்படி பழகுவார் சிவாஜி? இல்லை ரொம்ப நல்லா பழகுவார் என்கிட்ட, அது எந்த விதமான இதே இல்லை அவருக்கு. ஏன்னா கிழிஞ்சல் ஷீட் கூட அவர் தான் கொடுத்தார் எனக்கு. ஸோ படம் பார்க்குறது பற்றி, நடிப்பு பற்றி பேசுவார். என்னோடய வளர்ச்சி பற்றி அவருக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது. நம்ம ஒரு தனி ரூட்டு போட்டு ஜெயிக்கிறோங்கிறது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பற்றி தான் பேசுவார். அவர் வரதுக்கு முன்னாடியே அத்தனை பேர் சேஃப்கார்ட் பண்ணாலும் அவரை உட்காந்ததுக்கப்புறம் மோகன் கூப்பிட்டு பேசுவார். ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வரும்போது அவரோட அசிஸ்டன்ஸ் அது இதும்போது நம்ம அங்கேயே ஓடிடுவோம் எங்கேயாவது, வேண்டாம் சார்கிட்ட ஏதாவது மூடு சரியில்லை, எதுக்கு பேசணும். பட் அவராக கூப்பிட்டு பேசுவார். ரொம்ப நல்லா அதான் சொல்கிறேன், நம்ம கற்றுக்க வேண்டிய தவிர அவர் எப்படி பேசுகிறாருல சொல்கிற அளவுக்கு எல்லாம் சீன் இல்லைங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ சின்சியர்லி ஃபீல். நம்பியார் சாமி ஆகட்டும், எவ்வளோ கிரேட் லெஜெண்டரி ஆக்டர், எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் தங்கமான மனிதர் இல்லை நம்பியார் சாமி ஆகட்டும். ஸோ இவங்ககிட்ட எல்லாம் பழகிறதுக்கு மட்டும் இல்லை, பேசுறதுக்கு மட்டும், பழகிறதுங்கிறதெல்லாம் வார்த்தைகள் எனக்கு தெரியாத ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. அவர் கூட பேசுகிறதுக்கும், அவரோட உட்காந்து அவரோட உரையாடல் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது தான் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. அதை நம்ம எப்போவுமே செரிஷ் பண்ணுறாங்க. என்ன பயங்கரமான வில்லன் பண்ணியிருக்காரு அவர். நம்பியார் சிவாஜியோட சேர்ந்தே நடிச்சிருக்கீங்க. எம்ஜிஆரை எப்பாவது சந்திச்சிருக்கீங்களா? நிறைய தடவை. நம்ம படங்கள் பார்த்து அவர் வீட்டுக்கு கூப்பிடுவார். ஓ, நெக்ஸ்ட் டே காலையில் வீட்டுக்கு கூப்பிட்டு, நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் இருந்தாலும் முதலமைச்சர் கூப்பிட்ருக்காருங்கும்போது ஷூட்டிங் வண்டியிலேயே அப்படியே போயிட்டு மராமரத்துட்டு போனால் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க, என்ன சமாச்சாரம், அதாவது அவர் லெவலில் இருந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி நகைச்சுவையாக கேட்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ரொம்ப அந்த லவ் சீன் எப்படி, இந்த பாட்டு எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, படம் நல்லாயிருக்கு, அப்படியே நல்லா பண்ணுங்கள், டிசிப்ளின் பற்றி, டயட் பற்றி சின்ன சின்ன விஷயம் சொல்வார். பொதுவாகவே நான் அவர் சொல்கிற விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தேங்கிறதுனால அவர் இன்னும் எனக்கு என்ன பிடிக்கும். பொதுவாக கேட்பார், நான் இப்போ சிஎம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, என்ன நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா, உங்கள் அன்பு இருந்தால் போதும் ஐயான்னு சொல்லி வெளியே வந்தவன் நான். அதனால் எம்ஜிஆர் ஐயா பார்க்குறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அவரோட ஆசீர்வாதமும் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அவரோடவும் எம்ஜிஆரும், சிவாஜி சாரும், ஜெய் சாரும், ரவிச்சந்திரன் சாரும் எல்லாரோடையும் பழகிருக்கேங்கிறது இந்த மாதிரி தான். நம்ம லெவல் பழகிருக்கிறது இது தான். கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பல படங்கள்லாம் நீங்கள் நடிச்சே இருக்கீங்க. அதனால் நிச்சயமாக அவரோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் கோபால்புரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தார், இவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அப்போலேருந்தே நமக்கும் அவங்க வீட்டுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் முறைசொலி செல்வம் சார் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், முரசலை மாறன் அவர்கள் ஆகட்டும், இவங்களெல்லாம் ரொம்ப நல்லா, அந்த செல்வியம் ஆகட்டும் எல்லாம் பார்த்து போகிறது. நம்ம அங்கே போகும்போது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நேரம், அதுதான் கலைஞர் ஐயாவோட மிகப்பெரிய விஷயம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவரை பார்க்கக்கூடிய, சிஎம்மாக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இல்லாதப்போ கூட அவரை பார்க்க முடியும், அவரோட பேச முடியுங்கிறது ரொம்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் கொடுப்பார். அந்த முக்கியத்துவமும் கொடுப்பாரு. யார் வந்திருக்கான்னு கேட்டு உள்ளே விட சொல்லி என்ன வேணும்னு கேட்குற ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட. ஸோ அப்படி அந்த பாக்கியம் எனக்கு. அந்த ப்ரெசன்ட் சிஎம்மும் அப்புறமான சிஎம் சாரோடவும் எம்ஜிஆர் சார் கலைஞரோட பேசியிருக்கேன். அப்படி உருவாகும் போது தான் அண்ட் மணிவண்ணன் படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு மலையாளம் படம் ரீமேக் ரொம்ப நல்லா போன படம் அவனாடி மலையாள படம். அவனாடி அது ரொம்ப சூப்பராக போச்சு. அப்படியெல்லாம் இருக்கும் அந்த சீசன். அப்போது உருவான படம் தான் பாசப்பறவைகள். அவர் சிஎம் ஆகிட்டார் மறுபடியும். அதுக்கப்புறம் தான் அவர் முதல் எழுதின கதை வசனத்தை நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. சிவகுமார் சாரும் லக்ஷ்மி அம்மா நடிச்சிருக்கும் குமார் வாய்ப்பு.
அதை நடித்து முடியும் போது தான் அவர் பேசும்போது கேஷுவலாக செல்வம் சாரும் அமிர்தம் சாரும் எல்லாம் இருக்கும்போது பேசுகிறதுக்கு டப்பிங் பற்றி பேசுவோம் போது அவருக்கு சிலர் யார் ஏன் என்ன விஷயம் நீங்கள் பேச மாட்டீங்களான்னாரு. இல்லை சார் அப்படின்னு. ஐயா எப்படி சொல்கிறது நமக்கு? அவர் இல்லை இவர் நடிக்கணும், அவர் சென்டிமெண்ட்டாக அவர் பேசணுங்கிறது இன்ட்ரெஸ்ட். என்ன சென்டிமெண்ட் நீங்கள் பேசுவீங்கல்ல, நல்லா தானே பேசுகிறாரு, என்ன பிரச்சனைன்னாரு. இல்லை இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுவீங்களே, நல்லா பேசுங்கன்னாரு. அப்படி ஒரு வாய்ப்பு தந்து தான் நான் முதலாக பேசின படம் பாசப்பறவைகள். மக்கள் மத்தியில் நல்லா 100 நாள் மேலே அந்த படமும் ஓடிச்சுங்கிறது தான். அதுக்கு அவர் நான் ஆள் முழுக்க நன்றி கடனாக இருந்தேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வந்த போதெல்லாம் பல மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார் உங்களுக்கு? மக்கள் தான். அவரால் தானே நான் இருக்கேன். இது என்ன இன்ஸ்பிரேஷன்ன்றது என்ன இருக்குது? சரி, அவங்க அவ்வளோ அன்பு காட்டுறாங்களே, அவங்க அவ்வளோ அன்பு காட்டிகிட்ருக்காங்க. நான் நடிக்காதப்போ கூட தே ஆர் செலிப்ரேட்டிங் மீ. அப்போது அவங்க என்ன அதுக்காக பர்சனலாக என்ன புகழ் அப்படிலாம் இல்லை. டெஃபினட்டாக ஆடியன்ஸ் இருக்கும் முறை தான். அண்ட் பேசிக்கலி நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், நம்மளால் எதாவது செய்ய முடியும். அது எதாவது செய்ய முடிஞ்சால் பண்ணலாங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்காகத்தான் நம்ம. அவங்க இல்லைன்னா நம்ம ஜீரோ தானே. எல்லாம் என்ன இருந்தாலும் ஆடியன்ஸ் இல்லைன்னா அவங்க நத்திங் வி கேன் டு. அவங்கக்கிட்ட இந்த அப்ரிஷியேஷன் வருது பார்க்கும்போது அவங்களால நாங்கள் மக்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதை நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்னோடய ஃபேன்ஸ் கிளப்பும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இப்போது. 2 பேர் சேர்ந்து தான் அது ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக ஒரு நடிகருக்கு பட வாய்ப்புகள் குறையிறதுன்னா அவங்களுடைய படங்கள் ஓடாத போது சாதாரணமாக குறையும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படங்கள் ஓடாமல் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிது. எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு டைமில் 2-3 படம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரே நாளில் ஒரே டைரக்டர் 2 படம்லாம் நடிச்சிருக்கோம். மணிவண்ணன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஷூட்டிங் 365 நாள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, வில்லன் சப்ஜெக்ட்டு, ஆன்டி சப்ஜெக்ட் எல்லாம் பண்ண அதுலேருந்து வேறு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஆசைப்படும் போது எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான கதைகளோ அந்த டிஃப்ரெண்ட்டான டேரக்டர்ஸ் வராமல் இருக்கும்போது அது அப்படியே தள்ளி போக அது அப்படியே ரொம்ப தள்ளி போயிடுச்சுங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது கரெக்டான ஐட்டம் ஒரு கான்செப்ட் வரணும், கரெக்டான விஷயங்கள் வரணுங்கிறது இருக்குது. அது அந்த டைரக்டர் கண்ணு படல, வேறு கண்ணுக்கு தெரியல அது. ஸோ அதுதான் அந்த மேஜர் ரீசன் அதுதான். அதனால அப்படியே போய் பண்ணது 1-2 சுமாராக இருக்குது. சொல்கிற மாதிரி இப்போ எடுக்க மாட்டாங்கிறேன். எத்தனையோ தடவை மிஸ் ஆகும். சொல்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்கிறது குறை இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, தெரியலங்கிறது தான். அவங்களுக்கு தெரியல, அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, அந்த கனெக்ட் பண்ண முடியலங்கிறது. அதனால் அப்படியே கொஞ்சம் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக பண்ணுவோம். இல்லைன்னா இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன், எதுக்கு போய் குழப்புறதுங்கிறது ஹாப்பியாக இருந்தது தான், வேறு ஒன்றுமே. இந்த இடைவெளியில் தமிழில் நீங்கள் பல படங்கள் பண்ணலைன்னாலும் வேறு மொழியில் பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கீங்க. தமிழில் மட்டும் ஏன் நடிக்கலை? நடுவில் வரல, கரெக்டாக வரலன்றன. கரெக்டான வரும்போது தான் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், வேறு டைரக்டர்ஸும் நிறைய படங்கள் கேட்குறாங்க. சம்வேர் இட் இஸ் கனெக்டுங்கிறது தான். பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லை, பண்ணால் இதுதான் பண்ணணுன்றது ஓப்பனாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச அத்தனை டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்போவுமே ஓப்பன் மைண்டட். அப்போவே வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன், எப்போவும் பண்ண மாட்டேன் நான், அதெல்லாம் இல்லை. ஆனால் எங்கேயும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணுங்கிறது வேணும். அது சர்ச்சிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு மொழியில் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணேன். 1-2 படம் பண்ணும்போதே தெரியும் சரி வராது, இது எதுக்கு நமக்கு. அதான் சொன்னேன், அவங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன், எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறத. இப்போ பெரும்பாலும் ஒரு கதாநாயகன் நடிக்க வந்தோடனே 4வது இல்லை 5வது படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்றாங்க. மோகனுக்கு அது மாதிரி ஆசை அப்போ இல்லையா? இல்லை, அப்போ கதையோட அம்சம் தான். இப்போவும் கதை தான். வெறும் ஆக்ஷன் இருந்தால் எந்த காலத்துலையும் ஓடுறது இல்லை. கதைக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுல நம்புகிறவன் நான். அந்த காரணம் கரெக்டாக இருக்கும்போது தான் ஆக்ஷன் ஆகட்டும், பாட் ஆகட்டும், லவ் ஆகட்டும், ஒரு சேட், எனி சென்டிமெண்ட், அந்த காரணம் கரெக்டாக இருக்கணுங்கிறதா. புதுசாக இருக்கணுங்கிறத விட சொல்கிற விதம், திரைக்கதை, வசனம் விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதா எப்போவுமே. அது ஆக்ஷனுங்கிறது இஸ் எ பார்ட் ஆஃப். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபைட்டுகள் இருக்கும், பட் அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். நான் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா 100வது நாள் கிளைமேக்ஸ் ஃபைட் எனக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 320 ஃபீட் ஷாட், அது சிங்கிள் ஷாட். மணிவண்ணன் ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருப்பார். அண்டு சூப்பராக எக்ஸ்ட்ரானரி கம்போஸ் பண்ணியிருப்பார். நானும் விஜயகாந்த் சார், நான் வந்து மனைவி கொண்டவன் நான் தான் தெரிஞ்ச உடனே கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்குல்ல, அது ஏவிஎம் செட்டில் எடுத்தார். அப்படி ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி அது கனெக்ட் ஆகும்போது ஃபைட்டு நல்லா செட் ஆகும். அதுதான். அது இல்லைன்னா ஃபைட் ரசிப்பாங்க, பட் கனெக்ட் ஏதோ ஒரு காரணத்தை கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
விஜயகாந்த் உங்களுக்கும் எப்படிப்பட்ட நட்பு இருந்தது? ரொம்ப நல்ல நட்பு தானே. அவரும் அப்படி மனோபாலா மாதிரி தான். அவர் தவறு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம். அவர் இல்லாதது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப ஆனஸ்ட் மேன். இண்டஸ்ட்ரியில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து மனசில் என்னமோ அதுதான் அப்படியே வெளிப்படையாக பேசிட்டு இருந்தவர். அவர் வந்து அன்னதானம் பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, அதான் உண்மை. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் வந்து எல்லாருக்கும் எந்த டைம்லையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அன்னதானம் பண்ணிட்டு இருந்து, அன்னதானம் தான் சிறந்த தானம்ங்கிறது உண்மை. ஆனால் அவர் எந்த டைமில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை விட இன்னொன்று என்னென்னா அவரோட நிர்வாக திறமை. சிவாஜி இறந்து போனதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரானரி. நடிகர் சங்கம் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் நிர்வாக திறமை அவரோட எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரானரி நிர்வாக திறமை இருக்கிற ஒரு நடிகர். அன்னதானம் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் இவர் தான் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த அளவுக்கு பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தார். ஒரு ஒரு முரட்டு தைரியம். அந்த தைரியம் நமக்கெல்லாம் இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தைரியத்தோடு அவ்வளோ ஆனஸ்ட்டாக இருப்பார். இன்னொன்று, பொய் சொல்லி எல்லாம் வளர்றதோ, பொய் சொல்லி பேசுகிறதோ, வாழ்கிறதெல்லாம் அவருக்கு எப்போவுமே பிடிச்சது கிடையாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஹிம். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பக்கம் வெங்கட் பிரபு, ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ், பல இயக்குனர்கள் வந்து தங்கள் படங்களை நடிக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டாங்க. எந்த மாதிரியான படங்களை நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்சேஷனில் இருந்தீங்க? எந்த மாதிரிங்கிறதே இல்லை, எந்த மாதிரி பானாலும் நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஒரு சின்ன தாகம் வேணும், அது தாகம் இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எந்த மாதிரி கதையோ எந்த மாதிரி கதாபாத்திரமோ அதை பற்றியெல்லாம் இல்லை. அந்த கதையில் நான் நடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். யார் வேணாலும் நடிக்கலாங்கிறது வேறு. பட் அது நான் நடித்தா நல்லா இருக்கணுங்கிறது மக்கள் பார்வையில் விட எனக்கு ஒரு நல்லா இருக்கணும். அதாவது ஓகேடா இவன் இந்த கேரக்டர் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்கிற அளவுக்கு ஒரு தீனி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு சீன் இருக்கணுங்கிறது நான் எதிர்பார்ப்பேங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் ஒத்துக்கிட்டு நடித்த படம் ஹரா. எப்படி அந்த இயக்குனர் உங்களை சம்மதிக்க வச்சார்? பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். கதை சொன்னோம், உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் கதை சொன்னார். கதையில் சொல்கிறதுல கதைனாலும் அதில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. நான் சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாமேன்னு போது அவர் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். பொதுவாக இல்லைன்னா நான் இப்படி தான் படம் பண்ணுவேன், முடிஞ்சால் நடிங்கன்னுவாங்க. நான் நடிக்க மாட்டேன்னுவேன். அவங்க போய் இன்னொரு ஹீரோ வைப்பாங்க, படம் வெற்றி அடையோ தோல்வி அதெல்லாம் வேறு. இல்லையா எனக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். இவர் அது என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சில படங்கள், ஒரு சில வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக வேறு மொழி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இது நல்லா இருக்கே, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே பண்ணி 7th டிராஃப்ட் கொண்டு வந்தார். அவர் டைம் எடுத்து நாளைக்கே பண்ணுறதுன்னு சொல்ல, he took some time and 7th டிராஃப்ட் தான் இந்த ஒரு டிராஃப்டை கொண்டு வந்தார். அவரோட அந்த சின்சியாரிட்டியும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிலிம் மேக்கிங் பசி எப்படியாவது ஜெயிச்சு தீருவாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சாரு. ஸோ அதனால் ஒத்துக்கிட்டே பண்ணேன். எப்படி இருந்தது அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம்? நானே கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே, அப்டேட்டட் வெர்ஷன் தானே. இப்போ லைட்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்தது. நான் தான் ஒன்றா எப்படி இருக்கா நல்லா இருக்குன்னு ஒரு அப்டேட்டடாக பொதுவாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி, இன்டர்நேஷ்னல் டெக்னீஷியன்ஸோட பழகிற மாதிரி இவங்களோட கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ். நான் இது எல்லாருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஹரா வில் பி மை ஃபஸ்ட் ஃபிலிம்னு சொல்வேன். ஒவ்வொரு படமும் அப்படி தான் சொல்கிறது. ஸோ அது எனக்கு முதல் படமாக நான் நினச்சி நடிச்சிருக்கேங்க. முழு படத்தையும் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து அவங்க தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் பாடல்கள் இப்போவே வெற்றி அடைஞ்சு வைரலாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏதோ புதுசாக இருக்குது, அப்படி ஏதோ அப்பா பொண்ணு கதை தான், ஆனால் புதுசாக ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டெக்னாலஜி, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ரீ ரெக்கார்டிங், மிக்சிங் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்காது. ஸோ புது அட்டெம்ப்ட்டு, போர் அடிக்காத, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு மக்களோட ஆசீர்வாதம் தான். அவங்க தான் சொல்லுவேன். நான் ஏதாவது சரியில்லைன்னா அது திருந்திக்க தயார், அடுத்த படத்தை கரெக்ட் பண்ணிப்போம். அதில் என்ன இருக்குது? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஏறக்குறைய ஒரு 16 வருட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க. சினிமா இப்போ எப்படி இருக்குதா நினைக்கிறீங்க? அப்பவும் போல் இப்பவும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா சினிமா பண்ணும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்பவும் தப்பான சினிமா பண்ணும்போது நல்லா இருக்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்பவும் நல்லா இருக்குது. ஒன்லி திங் இஸ் இது காலத்தின் கட்டாயம். இந்த டிஜிட்டல் ஆகட்டும், இந்த கேரவான் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப அப்போது ஒரு விஷயத்துக்கு அந்த கேமராமேன் டைரக்டர் எவ்வளோ ஜீனியஸுங்கிறது தெரியுது. இப்போ இன்னொரு மாதிரி ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது. ஒரு ஷார்ட் பார்த்தது லைன் எடிட்டிங் அங்கேயே பார்க்குறது எல்லாம் பண்ணுறது இப்போ இருக்கிற சினிமா. இது அப்டேட்டடாக இருக்குது, இது பார்க்கணும், இதோட இருக்கும். ஆனால் அப்போ அது ஒன்று யாரும் பார்க்காமலே கேமராமேன் ஷாட் ஓகே,
ஃபோக்கஸ் எல்லாம் அவர் பண்ணுவார். அனுபவம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறது இப்போது அதுவும் அனுபவிச்சிருக்கோம், இதுவும் அனுபவிச்சுட்ருக்கோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பல திரைப்படங்களுக்காக உங்களை வெங்கட் பிரபு கேட்டிருக்காரு, அப்போல்லாம் நடிக்கலை. இப்போ கோட் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி அமைந்தது அந்த வாய்ப்பு? முதல்ல வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு படத்தில் நடிக்கலைன்னால இவனுங்கெல்லாம் ஏன் மறுபடியும் கூப்பிடணுன்றது நினைக்கிறது வாடிக்கையான விஷயம். அதில் ஒரு பெரிய விஷயங்கிறது நான் இல்லை, அது நியாயமான விஷயம் தான். ஆனால் அவர் அதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்டு மறுபடியும் என்ன ஒரு நடிகனாக மதித்து இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், படத்துக்கு நல்லாயிருக்கும், நீங்களும் நடிங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து கூப்பிட்டாரு. அந்த மனுஷனுக்கு நன்றி. அவரோட அந்த அழைப்புக்கு நான் தலை வணங்குறேங்கிறது அதுக்காக தான் பண்ணேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு டூ கோட். அது இல்லாமல் இன்றைய கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் அந்த படமும். செப்டம்பர் 5ன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ரிலீஸ் டேட் போட்டிருக்காரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு டூ இட். அண்டு இத்தனை நாள் அந்த அவரோட படம் பண்ணலைன்றதை விட இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்கேங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சினிமாவை தாண்டி அரசியலை பற்றியெல்லாம் விஜயோட பேசுகிறீங்களா படப்பிடிப்பில்? நமக்கு தேவையில்லாத நான் யாரோடவும் பேச மாட்டேன். ஸோ அதனால் அவரோடவும் அது பேசுகிறதாவே இல்லை. வெரி டீப் மேன், வெரி டீப் பர்சன் இன் லைஃப் அண்ட் வெரி பிக் அப்சர்வர். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், அதனால் இங்கே சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. அவரோட சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அது கற்றுக்கணும் வந்து ஆசைப்படுறேன்னு நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்டயே சொன்னேன், என்ன சார் நீங்கள் என்ன இல்லைங்க உண்மையாக இருந்தேன் அப்படி இல்லை சார் ஏன்னா ஒரு செட்டில் ஒரு 150 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவர் சிட்ஸ் இன் அ சேர்ன்னா மொபைல் பார்க்குறதில்ல, புத்தகம் படிக்கிறதில்ல, ஒன்றும் அதான் பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல, இது எல்லாமே இல்லாமல் சும்மா ஒருத்தர் உட்கார்றாருன்னா இட்ஸ் லைக் எ மெடிடேஷன். ட்ரூ இட்ஸ் லைக் எ மெடிடேஷன். இப்போ எதுத்தாப்புலேயே 150 பேர் இருக்கலாம். ஹீ வில் பி அப்சர்விங், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஏதோ அப்படி இருப்பார். உடனே நம்மளை மாதிரி இருந்தால் மொபைல் பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவோம், இல்லை புத்தகம் படிப்போம், இல்லைன்னா டேரக்டர் யார்கிட்டே ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஒன்றுமே அதுதான் சொல்கிறேன். அவரோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பாராட்டக்கூடியது, கற்றுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம். இட்ஸ் டூ குட். அதில் நான் வியந்து பார்த்த விஷயம் அவர்கிட்ட அதுதான். இனி கோட் போல் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் மோகனை தொடர்ந்து பார்க்கலாமா? பாத்திரங்கள் கொடுக்கறது பொறுத்து இருக்குது. நானும் நடிக்கணும்னு ஆசை. நல்ல கேரக்டர் நீங்களும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கோட்டில் உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் வந்தால் நிச்சயமாக பண்ணுவேன். எனக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற கேரக்டர் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக பண்ணணும்னு தானே ஆசை. ஓகே, நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.